ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜொசிலா பாஸை தாண்டிட்டோம். ஜொசிலா பாஸ் வந்து 11,000 ஃபீட்டு. அங்கேருந்து கீழே வந்த உடனே இது வந்து மீனா மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இங்கே தான் வந்து லே கார்கில் எங்கே போனாலும் என்ட்ரி. அங்கே ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ்லேயே நீங்கள் கூட்டத்தை பார்க்கலாம். இதுவும் ஒன் வே டிராஃபிக் மட்டும்தான், ஸ்ரீநகர்லேருந்து வந்தவங்க மட்டும்தான். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கடைசி வரைக்கும் நிற்கிது. இப்போ நம்ம இது இங்கே பாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கார்கில் கிளம்பணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து கார்கில்குள்ள என்ட்ரி. அதுதான் வந்து என்ட்ரி ஏரியா. கார்கில் எங்கே போனாலும் அங்கே வந்து என்ட்ரி பண்ணிட்டு போகணும். சரியான கூட்டம். ரொம்ப நேரம் முன்னாடி வந்தோம், வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இங்கேயே ஆயிடுச்சு. கடைசியாக பாஸ் போட்டாச்சு, என்ட்ரி பண்ணியாச்சு. அவ்வளோதான், இப்போ கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிந்து நதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிந்து ரிவர். அதுதான் எனக்கு பின்னாடி இப்போ வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நதி, சிந்து நதி. இந்த இது வந்து அப்படியே அழகாக இதை ஒட்டியே ரோடு போட்டிருக்காங்க சூப்பராக. வெறும் அந்த சொசிலா பாஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை தவிர மற்ற இடத்துக்கு நீங்கள் எங்கே வந்தாலுமே கீழே தான் போகுது. ஸோ அதனால் மூச்சு விடுறதுக்கு பிரச்சனைலாம் இல்லை. என் கூட வந்து ஒய்ஃபு பைக் அடிச்சு விழுந்துட்டாங்க என்ன பாதி வழியில் சொசிலா பாஸ்லேயே. பட் எனிவேஸ் நல்ல வேலை அந்த டைமில் நாங்கள் ஆல்ரெடி மேலே இருக்கிறதுலே டாப்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கின உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆனாங்க. பட் இன்னும் சரியாகலை, எல்லாரும் பின்னாடி படுக்க வச்சுட்டேன் எல்லாரையும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் இதுக்கு முன்னாடி போக போகிறோம். சரி வாங்க, இதுக்கு அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த ரேஞ்சில் போனாலே நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து ஈவினிங் 6:40 6:45 ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து குறைஞ்சது 7-7:30 மணி இல்லை 8 மணி தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கார்கில் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட் பிளாசம் அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, சும்மா வேறு லெவலில் இருக்குதா. வர வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 வில்லேஜ் அப்படியே மொத்தமாகவே அப்படி தான் இருந்துச்சு. கீழே அந்த ரிவர் கலருக்கும் அந்த பூ கலருக்கும் சான்ஸே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரிகாட் செடி தான் இருந்தது. இப்போ ஆக்சுவலாக சம்மர்ன்றதுனால கொஞ்சம் எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த மலை மேலே. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட்டு கார்கில் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ கார்கில்லேருந்து அடுத்து லே போகணும். வாங்க போகலாம்.